ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் அம்மா பீட்சா செய்ய போகிறாங்க. அதுவும் ஹோம்மேட் ஸ்டைலில் செய்ய போகிறாங்க. சரி வாங்க எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதனால் இப்படி ஜலிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஜலிக்கும் போது அந்த பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடா எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவில் நம்ம தயிர் போட்டு தான் பிசைய போகிறோம். தயிர் போட்டுக்கலாம். அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும். பீஸா வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதனால் நல்லா தயிர் உங்களுக்கு இந்த மாவு பிசைறதுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ அந்தளவுக்கு தயிர் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்க கொஞ்சமாக எண்ணெய் போட்டு மேலெல்லாம் நல்லா தடவி விட்டுடலாம். இப்போ இந்த மாவை 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பீஸ் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டோ பண்ணலாம். கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டுக்கோங்க. நம்ம அப்படியே கையிலே கூட ப்ரெஸ் பண்ணி நம்ம பீஸா டோ ரெடி பண்ணலாம். அப்படி முடியலன்னா நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் நம்ம உருட்டிக்கலாம். இந்த டோ வந்து கொஞ்சம் மொத்தமாகவே பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் மொத்தமாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. இந்த எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் லைட்டாக ப்ரெட் க்ரம்ஸ் போட்டுக்கலாம். அப்போ ப்ரெட் க்ரம்ஸ் போடுறதால நமக்கு பீஸா வந்து அடியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சமாக ப்ரெட் க்ரம்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பீஸாவை இது மேலே வச்சுருங்க. இந்த சைட்லலாம் இந்த இப்படி கொஞ்சம் எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த சாஸ்லாம் போட்டால் கூட உள்ளவே இருக்கும். இப்போ ஃபோக்கில் லைட்டாக இப்படி குத்தி விட்டுக்கோங்க. காற்றுலாம் நல்லா போகிறதுக்கு. இப்போ தான் நல்லா குக் ஆகும். இதுக்கு மேலே நான் டொமேட்டோ சாஸ் தான் போடுறேன். உங்கள்கிட்ட பீஸா சாஸ் இருந்தால் அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். பீஸா சாஸ் தான் போடணும், அது என்கிட்ட இல்லை. அதனால் நான் வந்து டொமேட்டோ சாஸே போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம வந்து இட்டாலியன் சீசனிங் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசில் இருந்தால் கூட நீங்கள் அது பேசில் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே சீஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் இதில் வச்சுக்கலாம். இப்போ குடமிளகாலாம் இதில் அடுக்கி வச்சுக்கலாம். உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆனியன்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் இருந்தது, அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. பச்சை பட்டாணி கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட மஷ்ரூம், சிக்கன் அது மாதிரி எது இருந்தாலும் இது மேலே போட்டு சூப்பராக நீங்கள் பீஸா பண்ணலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் வந்து டொமேட்டோ சாஸ் மறுபடியும் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம மறுபடியும் சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் நம்ம இதுக்கு மேலே நம்ம துருவி போட்டுக்கலாம். நிறைய சீஸ் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்மளோட பீஸா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பேக் பண்ணிடலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி பழைய இரும்பு தவா இல்லை நான்ஸ்டிக் தவா ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம இந்த பீஸாவை இதில் வச்சிடலாம். இந்த சைட்லலாம் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. இப்போ தான் நல்லா கொஞ்சம் குக் ஆகும். நம்ம இப்போ இதை மூடி வச்சிடலாம். நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம இந்த மாதிரி பீஸாலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பீஸா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக 15 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பீஸாவை இதுலேருந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள்.
இப்போ நம்ம கட் பண்ணிடலாங்க. நம்மளோட பீஸா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சே நம்ம வந்து சூப்பரான பீஸா ரெடி பண்ணலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்சா வந்து செம்மையாக வந்திருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.